கடகராசி அன்பர்களாகி மற்ற ராசிகளுக்கு தான் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தா பிரச்சனை. ஆனா உங்க ராசிக்கோ ஒரு என்ன சொல்லணும் வசந்த காலம் அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அது இப்பதான் இனிமேல் பட்டு ஒவ்வொன்றா நடக்குமா. உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஆசைகள், உங்களோட நிறைவேறாத கனவுகள் நிறைய பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் நிதானமா இருங்க, நல்லது நடக்கும். செல்ஃப் கான்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. பழச முடிஞ்சதை பேசி 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 புலம்பிட்டே இருக்கிறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகுது. இந்த டைம்ல நீங்களா ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. ஒரே விஷயம், உங்களுக்கான ஹெல்த் கான்சியஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எனக்காக வாழணும், என்னோட ஆசை என்ன, என்னோட பேஷன் என்ன, அதுக்கு நான் சிறகு கொடுக்கணும், அதுக்கு நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய காலகட்டம். கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவானுடைய பார்வை மூலமாக 9ஆம் பார்வை மூலமாக சனியுடைய ஆதிக்கத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெற போறீங்க. இவங்களை பத்தின சிந்தனைகள் இப்பதான் எட்டி பார்க்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கான நிலைகள் என்ன மாதிரி இருக்க போறது? அப்ப சுய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகம் கடந்த சில வருடங்களா பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, சமுதாயத்தில் ஒரு அசிங்கத்தை, அவமானத்தை, அவப்பேரை சந்திச்சாங்க, நிம்மதி இழந்தாங்க. சரி, எல்லாராலையும் கஷ்டப்பட்டுட்டோமா. நம்ம கணவராவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரா, நம்ம மனைவியாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு அவப்பேரு, ஒரு அவசொல்லு, ஒரு அசிங்கம் சந்திக்கும் போது எதிர்பார்த்தீங்க, யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை. முக்கியமாக கணவர் சுத்தமாக சப்போர்ட்டிவாக இல்லை. அவரும் சேர்ந்து உங்களை குற்றம் சொன்னார். சரி, இந்த மனுஷன் போனால் போகுது, நம்ம பெத்த குழந்தைங்க, நம்ம ரத்தம், அதுவாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுங்க தான் உங்களை இன்னும் கேவலப்படுத்துது. அதாவது நிறைய கடகத்தை தேரில் இருந்தவங்கள தெருவில் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டந்து யாரு அப்படின்னா அவங்க பெத்த குழந்தைங்க தான். எல்லா விதத்துலையும் அசிங்கப்பட்டுட்டேன், எல்லா விதத்துலையும் அவமானப்பட்டுட்டேன். வாழ்க்கைன்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கினேன். புரிய வச்சாரு சனி பகவான், அஷ்டமத்து சனியாக இருந்து அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெளிஞ்ச நீரோட போல மாறிட்டேன். சனி பகவான் உங்களை தெளிஞ்ச நீரோட போல உங்கள் மனசை மாற்றிட்டாரு இப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. ஆனால் இந்த காலகட்டம் சனியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்துட்டா. எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுமா அத்தனையும் வட்டியோடு கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை சனி வந்துட்டா. இன்னும் எதுவும் பெருசாக நல்லது நடக்க ஆரம்பிக்கல. ஆனால் இருந்த ப்ரெஷர்ஸ் ஓஞ்சிடுச்சு அப்படின்றதும் உண்மை. இப்போ சனி பாக்கிய சனியாக இருந்தாலும் அவர் பெருசாக இன்னும் நற்பலன்களை கொடுக்கல. ஆனால் குரு பயிற்சியாய் குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இனிமேல் பட்டு ஒவ்வொன்றா நடக்குமா. உங்களுடைய வாஞ்சைகள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஆசைகள், உங்களோட நிறைவேறாத கனவுகள் நிறைய பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் நிதானமாக இருங்க, நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். பொதுவாக சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் முதல்ல வரும் அப்படின்னா, அதீத நற்பலன்கள் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் யார், நான் எதனால இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ துரோகத்தை அனுபவிச்சதுக்கான காரணம் என்ன, நான் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைஃப்பில் எப்பயுமே நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு குறையோடவே விட்டேத்தியான ஃபீலிங்கோடவே இருக்க அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்ள காலகட்டம். என்னோட நல்ல குணம் தான் காரணம். நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பற்றியா, இதுதான் காரணம். 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழணும்னு யோசிக்கிறேன் பற்றியா, இதுதான் காரணம். நல்ல தெளிவாக புரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்க போது ஜென்ம குரு வனத்திலே அது நெகட்டிவ் பின்னாடி பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ரொம்ப எனக்கு பாருங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக டான்ஸ் ஆடுவேன், கதக் டான்ஸர். திருமணம் அப்படின்றதுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் கணவருக்கு பெருசாக பிடிக்கல, கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கல. ஆக என்னோட கனவுகளை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டேன். இந்த காலகட்டம் என்னுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள்லாம் உங்களுக்காக வாழ்ந்தீங்கல்ல, நான் எனக்காக வாழணும், என்னோட ஆசை என்ன, என்னோட பேஷன் என்ன, அதுக்கு நான் சிறகு கொடுக்கணும், அதுக்கு நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு எக்ஸலண்டான விஷயமா. சரி, இப்போ மைனஸ் என்ன, பொதுவாக ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்பாங்கம்மா. ஜென்மகுருவாக இருக்காரு. அப்போ டிஃபால்ட்டாக கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்குமா. அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க. சரிங்களா. ரெண்டாவது விஷயம், சேர்க்கையில் கவனம் வேணுமா. பொதுவாக நாங்கள் சேர்க்கையில் கவனம் வேணும் அப்படின்போது ஆண்கள் பெண்கள் எடுத்தும், பெண்கள் ஆண்கள் எடுத்தும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆண்கள் எடுத்தும் கூட, பெண்கள் எடுத்தும் கூட கவனமாக தான் இருக்கணும். எப்படிம்மா கவனமாக பழகுங்க. சேரப்போனால் செடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்களோட ரகசியங்களை பெருசாக பகிராதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் சொல்லாதீங்க. ரொம்ப இணக்கமாக மனதளவில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. மேலோட்டமாக தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழகி சந்தோஷமாக இருக்க வழியை பாருங்கள். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா.
இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குமா? வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களாகி உங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலம் வருமா வராதா? உண்மையிலேயே நல்ல மனசுக்காரங்கள எப்பொழுதுமே இறைவன் சோதிப்பான், கஷ்டப்படுத்துவான், பக்குவப்படுத்துவான் அப்படிங்கிறது ஓகேங்க. ஆனால் 7.5 வருஷமாக எங்களை பக்குவப்படுத்துவார். இந்த சனி பகவான் எங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியாக இருந்து கூட எங்களை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்துவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி மிக அதிகமான மன அழுத்தத்துடன், மன போராட்டத்துடன் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கீங்களோ, போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா, நான் படுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அற்புதமான செயல்பாடு மூலமாக ஜென்மத்தில் குரு அமர்ந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுக்க போகிறார், மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக சொல்லிடலாம். ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் வனவாசம் வேறு சொல்லுவாங்களே, அதனால் எதுவும் பிரச்சனையா? மேம் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது மற்ற ராசிகளுக்கு தான் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தால் பிரச்சனை. ஆனால் உங்கள் ராசிக்கோ ஒரு என்ன சொல்கிறேன்னா வசந்த காலம் அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அது இப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம். ஏன் எப்படி அப்படிங்கும்போது குரு பகவான் உங்கள் வீட்டில் தாங்க உச்சம் பெறுகிறார். தனக்கு பிடித்த உறவு, தனக்கு பிடித்த வீடு அப்படிங்கும்போது நம்ம என்னதுக்காவது ஒரு கெட்டது பண்ணுவோமா, எதையா கஷ்டப்படுத்துவோமா? படுத்தவே மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வை பலன் மூலமாக உங்களுடைய சிந்தனைகளை சிறப்புடைய வைக்கும். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உங்களுக்காக உருவாக்கப்படுது. நீங்கள் அவ்வளோ தூரம் கற்பனையில் நிறைய விஷயங்களை சிந்தித்து வச்சு பல பேருக்கு ஓடோடி ஓடோடி உதவி செஞ்சு நம்ம முன்னாடி வில்லேஜில் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓடி ஓடி உதவி செஞ்சாயா இப்போ ஓட்டாண்டி ஆகிட்டாயா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இது மாறப்போகுது. உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் ஃபஸ்ட்டு உண்டு. அதே போல் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, கடகராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு முதல் குழந்தை, 2வது குழந்தை காத்திருப்பவர்களுக்காக 2வது குழந்தை பாக்கியம். இல்லைங்க 2 குழந்தையும் பொம்பளை பிள்ளையாக போயிடுச்சுங்க, ஒரு ஆம்பளை பையன் வேணுங்க, 2 பையனுமே ஆம்பளை பையனாகவே பிறந்துட்டாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மகாலட்சுமியாக எனக்கு பிறக்கணுங்க அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை, 3வது குழந்தை பாக்கியம், எதிர்பார்க்குற குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக, 9ஆம் பார்வை மூலமாக சனியுடைய ஆதிக்கத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. காதல் மூலமாக சின்ன பின்னமானமான சின்ன போயிட்டு ஐயா வாழ்க்கை நம்பி காதலிச்சேன், நம்பிக்கை துரோகியாக போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்க விஷயம் குருவுக்கு கேட்டுச்சு. உண்மையான காதலை என்ன பண்ண போகிறாரு, சேர்த்து வைக்க போகிறாரு. போடியா உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு மானே தேனே பொன்மானே கொஞ்சிக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு யார் இருக்காங்களோ, அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், ஸோ யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுவாங்க. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் உங்களுக்கு இனிமே தான் உண்மையாகவே கிடைக்க போகிறாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காத்திருக்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் என்பது உண்மை. நல்ல நண்பனை எதிர்பார்க்க சார். அதாவது எனக்கு ஒன்றுனா அவன் கண்ணில் கண்ணீர் வரவனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவனுக்கு ஒன்றுனா நான் கண்ணீர் விடுறேன், ஆனால் எனக்குன்னு அப்படி ஒரு உறவு கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பதாகிய யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல ஒரு உறவு கிடைக்கும். அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன்றும் சாப்பிட முடியாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திருமண வாழ்க்கை முடித்த பிறகு திருப்பி போட்டு அடிக்க வாழ்க்கையாக எப்போ கல்யாணம் முடித்தோமோ அப்போவே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குருவோடைய அருளால் யார் யார் கமெண்ட்ஸ் கொடுக்கீங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு காலம் கொடுத்து உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு, உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அதிகமாக அக்கறை செலுத்தி நீங்கள் தான் உலகம்னு சொல்லி வாழக்கூடிய பாக்கியத்தை குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக நம்முடைய கடகராசிக்காரங்க பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ குலதெய்வத்துடைய அருளும் குருவோடைய பரிபூர்ண ஆற்றலும் கடகராசிக்கு கவலையில்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி? உண்மையிலேயே உங்களுடைய ராசியில் தான் குருவே உச்சமடைகிறார். அப்போ நீங்கள் எப்படிங்க இருப்பீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இல்லையா? பொதுவாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்திங்க. எங்களெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் திருந்தவே மாட்டான்ற அளவுக்கு ரொம்ப 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 நம்பிக்கை. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவ்வளோதான்.
அவங்களே உருக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு கிட்ட போயிட்டு இது வச்சா அப்படியே உருகிடுவோன்ற மாதிரி இவங்க ரொம்ப ரொம்ப அன்புன்ற ஒரு வார்த்தையிலே உருகக்கூடிய நபர்கள். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் நம்புவாங்கங்க. நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட் எப்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதாவது ஒரு சுயம்பு அடையாளம் சொல்லுவோம் இல்லையா, நான் யார், எனக்கான நிலை என்ன, எனக்கான அங்கீகாரம் என்ன, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே வந்து நான் பல பேருக்கு கை கொடுத்து உதவியாக தூக்கி விட்டுருப்பாங்க. பட் எனக்கு யாருமே நான் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே தூக்கி விட இல்லை. இப்போ தாங்க எல்லாரையும் பற்றி புரியுது. நான் ஏன் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இது தேவையா அப்படின்னு இவங்கள பற்றின சிந்தனைகள் இப்போ தான் எட்டி பார்க்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கான நிலைகள் என்ன மாதிரி இருக்க போகிறது. அப்போ சுய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதுவும் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப தனிமையில் இருந்து பாருங்களேன், தனிமை கேட்காமல் கொடுக்கப்பட்ட தனிமையினுடைய தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓவர் திங்கிங் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, என்ன அவன் அப்படி சொல்லிட்டான் கவலைப்பதெல்லாம் இங்கே ஒன்றுமே மாற்ற போகிறதும் கிடையாது, மாற போகிறதும் கிடையாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம தயாராகணும். ஸோ நான் என்னோட க்ரியேட்டிவ் ஸ்கில் நான் அதிகமாக யோசிக்கிறேங்க. அந்த யோசிக்கிறதவே ஏன் நான் என்னோட ப்ரொஃபஷனலாக மாற்றக்கூடாது, அந்த தனிமையை வந்து இனிமையாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது. நிறைய டேரக்டர்ஸ்லாம் அதனால தான் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. செம்மையாக வந்து இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி உருவாக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த மாதிரியான கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த வருஷத்துலாம் செம்மையாக இருக்க போகிறது. என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்குங்க. பல வருஷமாக எங்கள் அம்மா எங்கள் கூட பேசவே இல்லைங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் அம்மா என்னை பேசவே இல்லை, என்னை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த டைம் பீரியடில் என் குழந்தை பாவம், போய் பேசலாமே, என் குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இதுலேயும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சொத்து, முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்ம தாத்தா வீட்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் வந்து பேசினாங்க எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். உனக்கு எழுதி தர மாட்டேன்டா, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டல, என் பேரனுக்கு எழுதி தரேன், பரவாயில்லையே, எப்படி ஒரு சொத்து கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரியான குடுப்பனை கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எப்பயுமே வந்து டைம் பார்க்காம உழைக்கக்கூடிய நிலைகள்லாம் வரலாம். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. மருத்துவம் கிடைக்காதவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான ஒன்றே இல்லை, ரொம்ப நாள் உடம்பு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மாற்று மருத்துவம் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த டைமில் உங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய நிலை வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரச்சனைகளே இருக்க போகிறதில்ல, பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நிச்சயமாக பிளட் டெஸ்ட் அப்படின்றது எடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான டைம் வரும். ஒரு நாள் 2 நாள் அட்மிட் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ முடிஞ்சளவு ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பழசை முடிஞ்சதை பேசி 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 புலம்பிகிட்டே இருக்கிறதுனால இங்கே எதுவுமே மாறப்போதில்லை. இந்த டைமில் நீங்களாக ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. ஒரே விஷயம், உங்களுக்கான ஹெல்த் கான்சியஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், முடிஞ்சதாகவே இருக்கட்டும். புதிய பாதை, புதிய பயணம். நான் புதுசாக பிறந்திருக்கேன், என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகானது அப்படிங்கிறது மாதிரி உங்களோட புத்துணர்ச்சியாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டுங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீர்நிலையங்கள், அதாவது நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்மாஸ்பியர் நேச்சுரல் லவராக இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மலை பிரதேசம், தண்ணீர் பிரதேசம், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப குகை மாதிரி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள், அந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு அட்வென்ச்சராக ஒரு வாட்டி போயிட்டு வரதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது கிடைக்கும். நீர்வீழ்ச்சியில் குளிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட்டில் போடுங்க. நான் போயிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப்பு போனேன். பயணம் இல்லாத வருடமாக இந்த ஆண்டு இருக்க போகிறதுல ஒவ்வொரு பயணமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது.